இரண்டு எண்களின் எல்சிஎம் வந்து அதோட ஹெச்சிசிஎஃபோட 12 மடங்கு. ஓகேவா? அப்போ எல்சிஎம் என்ன அர்த்தம்? ஹெச்சிசிஎஃப் கூட 12 வந்து பெருக்கிக்கணும். அதுதான் வந்து இதுக்கு அர்த்தம். ஹெச்சிசிஎஃபோட 12 மடங்கு அதிகம். எண்களின் ஒன்று இந்த மாதிரி நம்மளே 2 எடுத்துக்க வந்தோம். ஏ பின்னு 2 நம்பர் எடுத்துக்க வேண்டியதான். ஏ வந்து எவ்வளோவாம்? ஏ வந்து 8ஆம். ஓகேங்களா? பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அது மட்டும் என்ன கொடுத்துருவாங்க? எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் கூட்டினா 52. சரி, இந்த கொஸ்டின் பேப்பரோட மற்ற சம்ஸை பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க பிளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு அவங்க புத்தகத்தெலாம் அப்படியே எழுதிக்கலாம். எல்சிஎம் வந்து என்னது? ஹெச்சிசிஎஃபோட 12 மடங்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்களே. அப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு 12 × ஹெச்சிசிஎஃப். அப்புறம் இது ரெண்டுத்தையும் கூட்டினா நான் எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப்பையும் கூட்டினா 52. ஏ வந்து 8ன்னு கொடுத்துட்டாங்க. பி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இது ஒரு இல்லையா, எல்சிஎம் ஈக்குவல் டு 12 ஹெச்சிசிஎஃப். அதை அப்படியே இங்கே சப்ஜெக்ட் பண்ண வேண்டியதான். இந்த எல்சிஎம்முக்கு பதில் நம்ம என்ன போடலாம்? 12 ஹெச்சிசிஎஃப் வந்து சப்ஜெக்ட் பண்ணால் நான் ஆகிடும். இந்த மாதிரி கிடைக்குமா? அப்புறம் இந்த 12 ஹெச்சிசிஎஃப் இங்கே எது உள்ள 1 இருக்க மாதிரி தானே ஆட் பண்ணிங்கன்னா கிடைக்கும். 13 ஹெச்சிசிஎஃப் ஈக்குவல் டு 52ன்னு கிடைக்கும். இந்த 13 இந்த பக்கம் வந்து டிவைட் ஆகும். 13 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். பண்ணால் என்ன கிடைக்கும்? 4 கிடைக்கும். அப்போ ஹெச்சிசிஎஃப் வந்து 4. இந்த ஹெச்சிசிஎஃப் 4 கிடைச்சிது இல்லையா, அதை வந்து இங்கே சப்ஜெக்ட் பண்ணால் நமக்கு எல்சிஎம் கிடைக்கும். இது இருக்கு இல்லையா, இந்த இடத்துல 4 வந்து சப்ஜெக்ட் பண்ணலாம். இப்போ இந்த 4 இந்த பக்கம் வந்து மைனஸ் ஆகிடுமா? அப்போ என்ன கிடைக்கும்? நமக்கு எல்சிஎம் ஈக்குவல் டு 48ன்னு கிடைக்கும். இப்போ எல்சிஎம்மும் தெரியும், ஹெச்சிசிஎஃப்பும் தெரியும், ஏவும் தெரியும், பி மட்டும்தான் கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி கொடுத்தனா ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஏ × பி ஈக்குவல் டு ஹெச்சிசிஎஃப் × எல்சி. ஓகேங்களா? இந்த ஃபார்முலா தான். 2 நம்பர் அப்புறம் எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் கொடுத்து அந்த ஃபார்முலா. ஏ பின்னு 2 நம்பர். ஓகேங்களா? ஏ வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க இல்லையா, 8 அவங்க கொடுத்துட்டாங்க இல்லையா, தோருக்கு. இந்த 8 வந்து இங்கே சப்ஜெக்ட் பண்ணுங்கள். பி வந்து கண்டுபிடிக்கணும். பி வந்து அப்படியே வச்சுக்கலாம். ஹெச்சிசிஎஃப் நம்ம கண்டுபிடிச்ச இல்லையா 4. எல்சிஎம் வந்து 48. இந்த ஒரு 48. அதை அப்படியே இங்கே சப்ஜெக்ட் பண்ண வேண்டியதான். பண்ணால் நான் கிடைக்கும். இந்த 8 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். 4 டேபிள் வச்சிங்கன்னா இங்கே 2 வரும். இந்த 2 வந்து 48 வச்சிங்கன்னா கிடைக்கும் 24. 24 தான் அந்த இன்னொரு நம்பர். ஓகேவா? பி வந்து 24 தான் ஆன்சரு. நீங்கள் வேணால் இதை பெருக்கி பார்த்தா கிடைக்கும். ஏ × பி 8யும் 24 பெருக்குன்னு எதுக்கு சமமாக இருக்கும்? எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப் 4 × 48 வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இதுக்கு ஆன்சர் வந்து என்னது? 24.